இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமீஷாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாஸ்வா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையாய் உபாகமத்தினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை யாராவது வாசிங்க. நீ உன் தேவனாகிய யாவாவுக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சாரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய யாவா உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய யாவா உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஜனமாக சர்வ வல்லமையுள்ள யாவா தெரிந்தெடுத்திருக்கிறார். அது நம்மையா அல்லது இஸ்ரவேலரையா என்று கேட்டால் இந்த வேத வசனத்தினுடைய ஊடாய் அது இஸ்ரவேல் ஜனம். அவர்களை அவர் தெரிந்தெடுத்தார். ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தமக்கென்றும் தமது ஜனமாகவும் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் உண்மையான தேவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த ஜனத்தை தன்னுடைய ஜனமாக அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர் உலகத்திற்கு உண்மையான தெய்வத்தை வெளிப்படுத்தவும் அவருடைய நாமத்தை அறிமுகப்படுத்தவுமே அழைக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. சரி, இஸ்ரவேல் ஜனத்தை அவர் அப்படியாய் அழைத்தார், அப்போ நம்ம எல்லாம் எதுக்கு அழைச்சார்? அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 15, 16 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிற போது, அதற்கு யாவா நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்ப வேத புஸ்தகத்தில் நான் இதை வாசிக்கிற போது என்ன நினைத்தேன் அப்படி என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் இதற்காக அழைத்தார். அன்றைக்கு அப்போஸ்தலர் கேட்ட கேள்வி இதுதான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர்? இந்த கேள்வியினுடைய ஊடாய் நான் தேவ சமூகத்திலே கடந்து போன போது அவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை நான் இதற்காகத்தான் அழைத்தேன், ஆனால் புறஜாதிகள் எல்லாரையும் நான் இதற்காக அழைக்கவில்லை. யார் என்னுடைய காரியமாய் புறப்பட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய நாமத்தை கொடுத்து என்னுடைய நாமத்தை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அறிவிக்கத்தக்கதான ஒரு வல்லமையை, ஒரு அதிகாரத்தை நான் கொடுப்பேன். அப்பா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இஸ்ரவேலர்களை தவிர அத்தனை பேரும் புறஜாதிகளே. அவருக்கு இங்க பல ஜாதிகள் இருக்கலாம், பல மதங்கள் இருக்கலாம், பல தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் இவர்கள் யாரும் தேவனுடைய சமூகத்தில் பெரியவர்கள் அல்ல. எல்லாரும் மேஜையின் அடியில் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தினுடைய துணிக்கை கீழே விழும் என்று காத்திருக்கிற நாய்க்குட்டிக்கு சமம். இந்த நாய்க்குட்டிகளை தேவன் அழைக்கிறார். எப்படி இதைத்தான் புரிஞ்சிக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு இது தெரியல. தேவன் அண்ட சராசரிகளை சிருஷ்டித்த தேவன். எபிரேயருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14, 15 படி, ஏனென்றால் இவர் யார் என்று கேட்டால் 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். ஏன் இவர் வெளிப்படுகிறார் என்று சொன்னால் வாசிங்கம்மா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். நல்ல கேளுங்க. ஏன் 1 தீமோத்தேயு 3:16 படி அண்ட சராசரிகளை சிருஷ்டித்த தேவன்
உன்னையும் என்னையும் இந்த உலகத்திற்கு அனுப்பின தேவன் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த பூமியிலே வந்தார். அவர் இன்னொருவரை அனுப்பவில்லை. பிதாவானவர் மேலே இருந்துவிட்டு தன்னுடைய ஏக குமாரனை கீழே அனுப்பினாரா என்று கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாரு தீர்ப்பு எழுதுனாங்களோ அவர் தான் அந்த தீர்ப்பை என்ன செய்யணும்னா மாற்றணும். அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா பிள்ளைகள் பாவம் செய்து தேவ மகிமையை இழப்பதற்கு காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்டாக்கின தூதர்களில் ஒரு பகுதியே, அது முக்கியமாய் லூசிபர். அவனால் தான் பாவம் முதலில் வந்தது. இரண்டாவதாக இந்த பூமியில் ஆதாம் என்கின்ற மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கு ஏற்ற துணையாகிய ஏவாளை கொடுத்த போது அவள் பாவத்தை இந்த பூமியில் பிறப்பித்தாள். அப்ப இதை உண்டாக்கின தேவன் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் தான் இந்த பூமிக்கு வர வேண்டும். ஏன்னா அன்னைக்கு அதை பாவம்னு சொன்னது அவர் தான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாவம் என்று சொன்னது அவர் தான். அப்ப அவர் எங்க வரணும்? அவர் எப்படி தன்னுடைய பிள்ளை அனுப்புவார்? சரி, பிள்ளை அனுப்புவார் என்று சொன்னால் அவருக்கு பிள்ளை இருக்கா? மனைவி மக்கள் உறவு முறை கடவுளுக்கு உண்டா? வேற எங்கேயும் இருக்கும். ஆனால் வேதாகமத்தின்படி கடவுளுக்கு மனைவி மக்கள் அண்ணன் தம்பி என்ற உறவு முறை கிடையாது. ஏனென்றால் அவர் இந்த பூமியில் வரும்போது இந்த பூமியில் ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அந்த சரீரத்திற்குள் அவர் வந்தார். இந்த சரீரத்திற்கு பெயர் தான் குமாரத்துவம். ஆனால் உள்ள இருக்கிறவருடைய பெயர் தேவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மனுஷகுமாரன்ட்டு யாருங்க சொன்னா? எவனாவது ஒருத்தன் சொன்னது எனக்கு சொல்லுங்க. அவரே தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். நீங்க வேதத்தை நல்லா வாசிச்சா தெரியும். சங்கீதத்தில் சொன்னார், அவரே சொன்னார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல மார்க்கில் சொல்லும் போது அவரே சொல்லுகிறார். வெளிப்படுத்தல தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஆனால் எங்கேயாவது யாராவது இவர் மனுஷகுமாரன் என்று சொன்னார்களா என்று கேட்டால் இல்லை. அப்புறம் எப்படி அவரை மனுஷகுமாரன் சொல்றீங்க? குமாரத்துவம் என்கின்ற இந்த சரீரம், நான் யாருக்கும் பிள்ளை இல்லை, நான் யாருக்கும் தகப்பன் இல்லை, நான் யாருக்கும் புருஷன் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் சிலருக்கு பிள்ளையாக, இந்த சரீரம் சிலருக்கு புருஷனாக, இந்த சரீரம் சிலருக்கு தகப்பனாக, இந்த சரீரம் சிலருக்கு தாத்தாவாக, சிலருக்கு பூட்டனாக இந்த சரீரம் மாறுகிறதே தவிர உள்ளிருக்கிற எனக்கு இந்த அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் சரீரத்தினால்தான் இந்த உறவு முறைகள். ஏனென்றால் நான் உள்ளிருக்கிற நான் மேலிருந்து வந்தவன். உறவுமுறை பூமியிலிருந்து வந்தது. இந்த மண் பூமியிலிருந்து வந்தபடியினால் இந்த மண்ணுக்கு உறவுமுறை இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்றது உண்மை. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, இது மண்ணுக்கே போகும். ஒருவேளை என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நான் மீட்டுக் கொண்டால், யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தால் நான் மீட்டுக் கொண்டால், இந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்கும். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. அப்ப உறவுமுறை என்பது இந்த சரீரத்தில் மட்டுமே. உறவுமுறை இழந்து விட்டால் வேதம் சொல்லுகிறது, உன் பெயர் முதலானவை உனக்கு மறந்துவிடும். உறவுமுறை மறந்தால் உன் பெயர் மறந்துவிடும். ஏனென்றால் இந்த சரீரத்துக்கு தான் பெயர் வைத்தார்களே தவிர உள்ளிருக்கிற எனக்கு பெயர் வைக்கவில்லை இவர்கள். எனக்கு பெயர் வைத்தது தேவன். என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து என்னை முகமுகமாய் தரிசித்தவர் என் தேவன் ஒருவரே. ஆனால் என் சரீரத்தை பார்க்கிறவர்கள் இங்க இருக்கிற மாம்ச மனிதர்கள். என் தேவன் இந்த சரீரத்தை எல்லாம் உண்டாக்கினார். அவர் இந்த பூமியில் வந்தபோது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பலியையும் காணிக்கையும் நான் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டேன்.
இது வேதம், இது வேத சத்தியம். அப்ப நல்லா புரிஞ்சுடுங்க, தேவன் தன்னுடைய குமாரத்துவத்தை குமாரனை அனுப்பவில்லை, அவர் தாமே கடந்து வந்தார். வேதத்தை சரியா வாசிங்க. 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது ஆமென், யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி, ஒருத்தன் கூட இதுல தர்க்கம் சொல்ல முடியாது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்ன ரகசியம் அப்படின்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். எனக்கு தெரிஞ்சு என்ன, சிருஷ்டிப்பில் 3 பேர் இருந்தார்கள். இந்த உலகத்தை உண்டாக்குகிற போது 3 பேர் இருந்தார்கள். நீங்க அதை விட்டுட்டு ஒரே தேவன் தான் மேலே இருந்தார், அவர் கீழே வந்தார்னு சொல்றீங்க. இது என்ன நியாயம்? கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது இன்றைக்கு திருத்துவக்காரர்கள் மத்தியில். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நான் ஒருவராய் இந்த பூமியை உண்டாக்கினேன், எனக்கு சமமானவர் இல்லை, எனக்கு நிகரானவர் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தேவன் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ? அவர் பொய் சொல்ல உன்னை போன்ற அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் உண்மையை பேசுகிறார். ஆனால் இந்த பூமியில் அநேக பொய். திருத்துவம் என்கின்ற காரியத்தை இந்த பூமியிலே உண்டாக்கி அறிமுகப்படுத்தினவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம். ஒரு நாள் ஒரு சாமியார் கேட்கிறார், யூடியூப்ல இருக்க அந்த மெசேஜ், திருத்துவத்தை உண்டாக்கினது நாங்க, எங்க திருத்துவத்தை எடுத்துட்டு எங்களை குறை சொல்லுகிற இந்த சிஎஸ்ஏ பெந்தகோஸ்தக்காரன்லாம் இருக்கிறான் பாருங்க, எங்க கான்செப்ட் எடுத்து வச்சிருக்கான். இவருக்குன்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. திருத்துவம் உண்மையிலேயே ரோமன் கத்தோலிக்கர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த கான்செப்டை இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரன் தேனிட்ட பணியாரமா எடுத்து நக்கிக்கிட்டு இருக்கிறான். சரித்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கறியா? வேதம் என்ன சொல்லுது? தேவன் என்ன சொன்னார்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து பார் என்று சொன்னார். ஆனால் சாட்சி ஆகமத்தை கவனிக்க மாட்டோம், வேதத்தையும் கவனிக்க மாட்டோம். தமிழ் வேதாகமத்தில் இருக்குது, எபிரேய வேதத்தில் போய் இந்த திருத்துவ கான்செப்ட் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். இல்லையே. அப்ப இது உள் நுழைக்கப்பட்ட ஒரு சம்பவம், உருவாக்கப்பட்ட ஒரு சம்பவம். சிலதை அடைப்புக்குறிக்குள்ள போட்டா தேனிட்ட பணியாரமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏங்க, படிச்சவனுக்கு தெரியும், ஏதாவது ஒரு அடைப்புக்குறிக்கு போட்டா அது உதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம். இது கூட இன்னைக்கு தெரியல. ஏன்? சத்தியத்துக்கு மாறாக உன்னை வழிநடத்த உன் தகப்பனாகிய பிசாசு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ஆனபடியினால் தேவனுடைய சமூகத்தில் உன்னால் கடந்து போக முடியவில்லை. தேவனை அப்பா தந்தை என்று அழைக்கிறாய், ஆனால் தகப்பன் யார் என்று தெரியாத பிள்ளையும் புருஷன் யார் என்று தெரியாத மனைவியின் கூட்டமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சபையை பற்றி பேசுகிறேன். ஆனால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியில் கடந்து வந்தார். வந்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்பதான் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், யார் யார் அவருடைய சமூகத்தில் அவரை தெய்வமாய் கொண்டு கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன? கடவுள், தேவன், இறைவன் என்று சொல்லி என்னிடத்தில் வராதே, என்னுடைய நாமத்தை அறிந்து என்னுடைய நாமத்தை நீ விசுவாசிப்பியானால் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி என்னுடைய பிள்ளையாய் நான் ஏற்றுக்கொண்டேனோ, அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்தினேனோ, அதுபோல் என் நாமத்தை அறிந்திருக்கிற, என் நாமத்தை தரித்திருக்கிற உங்களையும் என்னுடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டு உங்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன். நல்லா புரியுதா? இன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு என்று தனி அழைப்பு இல்லை, இப்ப காமன் அழைப்பு. ஜாதி அடிப்படையில் இல்லை, மத அடிப்படையில் இல்லை, ஆண் பெண் என்ற இன அடிப்படையில் இல்லை. யார் யார் யார்சுவா மேசியாவை தன்னுடைய சொந்த தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை தரிக்கிறானோ, எங்க விசுவாசிச்சா மட்டும் போதாது, அறிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, தரிக்கிறவனுக்கு
அவனை அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அவனை உயர்ந்த ஜாதியாக்க, அவன் மூலமாய் அவருடைய நாமம் தேசமெங்கும் பரவ, உண்மையான தேவனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த அவனை பரிசுத்த ஜாதியாக தேவன் வழிநடத்த சித்தமாயிருக்கிறார். கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வேத வசனத்தை மட்டும் வாசிச்சுப்பார். நான் சொன்ன வசனங்களை நீ வாசித்து பார்த்தாலே உனக்கு புரியும். இன்னைக்கு அவர் குறிப்பிட்ட ஜனத்தை அழைக்கிற தேவன் அல்ல. ஏன்னா அவர் இஸ்ரவேல் ஜனத்திட்ட தான் வந்தார். அவர்கள் ஒரே தேவனை வணங்கினவர்கள், ஒரே தேவனை ஆராதித்தவர்கள். இவர் நானே அவர் என்று சொன்னபோது இவரை கல்லால் அடிக்க முயற்சிப்பட்டார்கள். கொஞ்சம் யோசிங்க, கல்லால் அடிக்க முயற்சிப்பட்டாங்களா இல்லையா? இவர் அந்த இடத்தை விட்டு மறந்து போனார். அப்ப சொன்னார், இவங்களுக்கு இல்லை, நான் வந்தது புறஜாதிகளுக்கு. அவங்க என்னை ஏற்றுக்கொண்டு என் நாமத்தை தரித்தால் அவர்களே இவர்களை போன்ற பிள்ளைகள். அப்பதான் அதிகாரம் மாறுது. ஆனால் அதற்காக அவர்களை என்ன செய்யல, கைவிட்டு விடவில்லை. வேதத்தை நீங்க வாசிச்சா உங்களுக்கு புரியும். ஒலிவோ மரத்தினுடைய ஒரே ஒரு கிளை, மொத்த கிளையும் அல்ல. 6வது அதிகாரம் ரோமர்ல, ஒரே ஒரு கிளை தகர்க்கப்பட்டு வெட்டப்பட்டு கீழே போடப்பட்டது. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துக்கு ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. போது எனக்கு. அப்ப கிளை மொத்தத்தையும் தேவன் தரிக்கவில்லை, சில கிளைகளை தரிக்கிறார், ரைட். ஆனா அந்த சிலை கிளைக்கு பகரமாக புறஜாதியாகிய உன்னையும் என்னையும் கொண்டு போய் ஒலிவோ மரத்திலே ஒட்ட வைக்கிறார். நம்முடைய மரம் பேர் என்ன தெரியுமா? காட்டொலிவோ மரம். காட்டொலிவோ மரத்தினுடைய கிளை நாம். நம்மெல்லாம் நினைக்கிறோம், நான் தான் பெரியவன், எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் யாசுவாவையே பார்த்தாச்சே, நான் யாசுவாவிஷோட நாமத்தில் இருக்கிறேன், நினப்பு பிழப்ப கிடைக்கும், பெருமை பாராட்டாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா உன்னை தரித்து மறுபடியும் கீழே போட்டுருவேன். கீழே போட்டால் தான் பிரச்சனை, கீழே போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கான்செப்டை புரியணும். எப்போ அவர் கைவிடுறாரோ அப்போ தான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிக்கு பயப்படுகிறவனும் ஜெபம் பண்ணுகிறவனும் என்று சொல்லி சாட்சி சொன்ன மனுஷன் ஒரு நாள் கைவிடப்பட்டான். என் தேவன் எப்படி கைவிடுவார் தெரியுமா? ஒரு இமைப்பொழுது அப்படின்றார். வேதத்தின் ஆழம் என்ன தெரியுமா? 10 நாள் அப்படின்னா ஆழம். அது உன்னுடைய விருப்பத்தில் 10 வருஷமா இருக்கலாம், இல்லை 10 மாசமா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம், எனக்கு தெரியாது, அது ஆவிக்குரிய காரியம். சரி, இப்ப ஒரு இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். எப்ப சேர்த்துக் கொள்வார்? வெட்டி போட்ட நீ மறுபடி மனம் திரும்பினால் உன்னை சேர்த்து வைப்பார். கான்செப்டை சரியா சும்மா விரட்டி விட்டுட்டு கூப்பிடுறதுக்கு அவர் ஒன்றும் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி இல்லை. நீ என்ன பிள்ளைக்கு பயந்து ஐயோ இது என் பிள்ளை, இது நீ அவரு பிள்ளையே இல்லையே. பிரேசியாசுவா புரியணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறதுல ஐயா இது உங்க பிள்ளை இல்லை, அவன் சரீரம் உங்க பிள்ளை தான், இந்த சரீரம் என் பிள்ளை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது எனக்கு பிள்ளையா என்று கேட்டால் இல்லை. உள்ளிருக்கிற எனக்கு அது ஆவி, உள்ளிருக்கிற நான் ஆவி. என் தேவன் ஆவியாக இருந்தார், ஆவியான தேவன் மாம்சத்தில் வந்தார். அல்லேலூயா. இது நீங்க சரியா புரியணும். நம்ம எல்லாம் உறவு முறையில் என்ன பாசம், இதனால தான் நம்ம கெட்டு போறதுக்கு மூல காரணமே. தேவன் நமக்கு கிரியை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தூக்கி தோல்ல வச்சுட்டு இருப்போம். அதுதான் கடவுள், பிள்ளை தான் கடவுள். பொத்துன்னு தூக்கி போடுவார், உன் கடவுள் கீழே கிடக்கட்டுறா அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா ஒரு கடவுளை தூக்கி போட்டு உடைக்க வச்சார் தெரியுமா உங்களுக்கு? காதில் கிடந்தது, கழுத்தில் கிடந்தது, காலில் கிடந்தது, இடுப்பில் கிடந்தது, தலையில் கிடந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கடவுளாக்குனாங்க. கடவுளாக்கின போது தேவனுக்கு கோபம் வந்துச்சு, தூக்கி போட்டு உடைச்சாச்சு, முடிச்சு. பிரைசியாசுவா. அப்ப தெய்வங்களை உண்டாக்குறதுக்கு உனக்கு அருகதை இல்லை, உனக்கு அருகதை இல்லை. நீ தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எந்த நாசியில சோசம் உள்ள மனுஷனுக்கு கொடுக்காத. கொடுத்தா பெற்றுக்கொண்டது நாசமாயிரும். கொடுத்தவன் கைவிடப்படுவான், பெற்றுக்கொண்டது நாசமாயிரும். இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நாம் யாரை எல்லாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தேவனோடு பேச வேண்டியதை விட்டுவிட்டு யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அது அத்தனையும் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. ஏன்?
தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு தான் கொடுக்கணும். அவர் ஒருவர் தான் தேவன். அவர் கேட்குறாருல, எனக்குரிய மரியாதை எங்கே, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே சொன்னார்ல, கொடுக்குறியா? அப்போ உனக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும், வியாதி வரத்தான் செய்யும், நோவு வரத்தான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும், கைவிடப்பட வரத்தான் செய்வேன், பிள்ளைகளுக்கு பிசாசனுடைய போராட்டங்கள் வரத்தான் செய்யும், பிள்ளைகள் தாறுமாறாய் போகத்தான் செய்வார்கள். நீ நேசிக்க வேண்டியது தேவனை. கொஞ்ச நாள் தேவன் எனக்கு என் பிள்ளைகளை வாடகையை கொடுத்திருக்கிறார், பார்த்துக்கடா, இந்த பிள்ளைய உன் கையில் கொடுத்துருக்கிறேன், இந்த பிள்ளைய உனக்கிட்ட கொடுத்த பொறுப்பை உண்மை உத்தவமா இந்த பிள்ளைய வளர்த்து, இவ்வளவுதான் சொன்னார். நான் என்ன செய்யறேன் தெரியுமா, என் பிள்ளைய கடவுளா பாவிக்கிறேன். முக்கியமா என் பிள்ளை நாளைக்கு வளர்ந்து எனக்கு சாப்பாடு போடுவான், வயசானா என்ன வச்சு பராமரிப்பா, ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. உண்மை சொல்றேன், பெத்த பிள்ளை உன்னை பாதுகாக்கணும்னா தேவன் கிருபையா இறங்கினால் மட்டும்தான் உன்னை பாதுகாப்பார். இல்லை அநாத ஆசிரமம் திறந்திருக்குது, நீ அங்கே தான் போக வேண்டியிருக்கும், இல்லை வீட்டில் கிடந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். தேவன் அனுமதித்தால் மட்டும்தான் அவர் கொடுத்த பிள்ளை உன்னை பாதுகாக்கும். தேவனுடைய அனுமதி இல்லை என்று சொன்னார், ஏன் தான் நீ தான் தேவனை ஆக்கிட்டே அவனை. இப்போ இந்த பிள்ளைய நான் தேவன் ஆக்கிட்டேன்னு வைங்களேன், தேவன் பாப்பா, டேய் உன் கடவுள் நானடா, நீ ஏண்டா அதை போய் கடவுள் மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கிற, இது சிரிச்சா எனக்கு சந்தோஷம், அழுதா எனக்கு ஒப்பாரி, இது விளையாடணும் அப்போ எனக்கு ஐயோ பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை கெட்ட வார்த்தை போட்ட, என் பிள்ளை கெட்ட வார்த்தை போட்டதே, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறேன். நீ அந்த பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற பாசத்து நிமித்தமாய், பக்தி நிமித்தமாய் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, பிள்ளை பைத்தியம் பிடித்து விட்டது. தேவ சமூகத்தில் தேவன் என்கின்ற அதிகாரத்தை தவிர வேறு எந்த அதிகாரத்திற்கு நீ கட்டுப்படக்கூடாது. நான் உண்மை சொல்றேன், நீ பெத்த பிள்ளைக்கு நீ அடங்கக்கூடாது. அடங்கினா எல்லாம் முடிஞ்சிச்சு. யோசிக்கிறதுக்கு தான் அந்த பிள்ளை பேசுறதை யோசிக்கணுமே தவிர அடங்கக்கூடாது. அடங்கினா நீ கீழ்ப்படிஞ்சிட்ட கடவுள், அதுக்கு அது உனக்கு கடவுள் யாராக இருந்தாலும் சரி. இதான் உண்மை. ஒரு பிள்ளை சொல்வதை தட்டக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது, ஜீரணிக்கணும். இந்த பிள்ளை என்னதான் சொல்லுது, ஆமா ஏதோ ஒன்று சொல்லுது, இல்லை என்ன சொல்லுது, கேட்கிறது தவறு இல்லை, ஆனால் கீழ்ப்படிவது தவறு. 10 பேருடைய வார்த்தையை கேளு, டிசைட் நீ தான் எடுக்கணும். உன்னுடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து டிசைட் எடுக்கணும். முடியுமான்னு கேட்கிறேன். இல்லைன்னா அது உனக்கு கடவுள் கண்டிப்பாக ஒன்று அடிச்சுடுவார். அந்த பொருள் உன்னை விட்டு கைவிட்டு போகும், மறந்துடாத. இது வேத சத்தியம், இது வேதம். அப்ப நீ என்ன செய்யணும், தேவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஆராதனையும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனுக்கோ உறவு முறைக்கோ நீ கொடுக்கக்கூடாது. அது புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும். வேதம் சொல்லுது கீழ்ப்படிய சொல்றாரு. எப்படி கீழ்ப்படியணும்? புருஷன் என்றபடினால் தலை குனிந்து நில்லு, பொண்டாட்டி என்றபடினால் தலை குனிந்து நில்லு, பிள்ளை என்றபடினால் கைகட்டி நில்லு சொன்னாரா? இல்லை. யாவாகிய யாசுவா மேசியாவுக்குள் கீழ்ப்படி, அவருடைய சித்தத்தை தவற கீழ்ப்படியாத. அப்ப அவருடைய ஆலோசனையை சொன்ன கீழ்ப்படினாரு. நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்துக்கும் சரண்டர். அதனால தான் நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை, போராட்டங்கள். இல்லைன்னா வராதுங்க. இஸ்ரவேல் ஜனம் இன்னைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்றும் இல்லை. ஒரு யுத்தத்தை நடத்துறதுக்கு ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டால் அணுகுண்டுக்கு தேவனுடைய பேரை வைக்கிறான். ஒரு ஏவுகணையை ஏவுனா அது தேவனுடைய பேரை வைக்கிறான். ஒரு யுத்தம்னா அந்த யுத்தத்துக்கு தேவனுடைய பேரை, தேவனுடைய நாமத்தை முன்னாடி வைக்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது அநியாயமாக இருக்குது. அமெரிக்காக்காரன் அப்படி இல்லை, அவன் வேற ஏதோ வைக்கிறான். நாங்கள் அப்படி உள்ளவங்க, நாங்கள் இப்படி உள்ளவங்க வைப்பான். ஆனால் இஸ்ரவேல் எல்லாவற்றுக்கும் தேவனுடைய நாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறான். ஏன்? அவனுக்கு மட்டும் அந்த நாமம் முக்கியமாக இருக்குது. இப்போ நீ ஆவிக்குரிய பிள்ளை ஆனபடினால் அந்த நாமத்தை நீ முக்கியத்துவப்படுத்தணும். அந்த தேவனுக்கு மட்டும் கனம் செலுத்தணும். இதுதான் தேவன், இதுதான் தேவ சித்தம். அதனால தான் அவர் உன்னை அவருடைய பிள்ளையாக அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் அவருடைய சொந்த ஜனம் யார் என்று சொல்லி இன்னும் கேட்டீங்கன்னா, 1 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். வேதம் சரியா சொல்லுது, அழைக்கப்பட்ட ஜனம். இங்க புறஜாதியன் இல்ல, இஸ்ரவேல் ஜனம் என்று இல்ல. இங்க இப்போ
யார் யார் அவருடைய நாமத்தை அறிந்து அந்த நாமத்தை விசுவாசித்து அந்த நாமத்தை தரிக்கிறானோ, ஞானஸ்நானம் எடுக்கிறானோ, அவன் அவருடைய பிள்ளை. இந்த பிள்ளையத்தான் தேவன் என்ன செய்கிறார்? சொந்த ஜனமாக்க விரும்புகிறார். அந்த ஜனத்துக்கு தான் ஆசாரியத்துவத்தையும் பரிசுத்த ஜாதி என்கின்ற அடையாளத்தையும் கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்துடுங்க. சும்மா உள்ள வரலாம், உள்ள வரவன் எல்லாம் ஆசாரியன் இல்லை, அவன் பாஸ்டர். இங்கே தான் பாஸ்டருக்கும் ஆசாரியனுக்கும் வித்தியாசம் தெரியணும். இங்கே நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பாராட்டுறதில்ல. தேவன் உன்னை பரிசுத்த ஜாதியாக மாற்றணும். ஆசாரியத்துவத்தையும் பரிசுத்த ஜாதி என்கின்ற அதிகாரத்தையும் அவர் உனக்கு தந்தா நீ அவருடைய பிள்ளையாய் நிலைச்சிருக்க முடியும். இல்லைன்னா நீ அவருடைய நாமத்தை தரிக்கலாம், அப்போ அவருடைய பிள்ளை. அடுத்து நீ பாவம் செஞ்சல, பாவம் செஞ்ச பிறகு எப்படி மறுபடியும் எப்படி அவருடைய சமூகத்தில் வர முடியும்? கான்செப்ட் புரியல. அறியாமல் செய்த காலங்களில் தேவன் காணாதவர். இப்போ நீ அறிஞ்சு வேணுன்னே பாவம் செய்கிறப்ப நீ யாரு? ஏன்னா பாவத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கண்டிப்பாக வரும். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் பாவம் செய்கிறாய் என்று சொன்னால் அறிந்து செய்கிற பாவம், அதுக்கு மன்னிப்பில்லை. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இடைப்பட்ட பின்பு நீ பாவம் செய்வாயானால் அது மன்னிக்க முடியாத பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். எப்படி நீ தேவ பிள்ளையாவ? பிரைசியாசுவா. அதனால தான் அவர் சொல்றார், முதல்ல நீ ஆசாரியன் ஆகணும். ஆசாரியன் ஆகணும்னா பரிசுத்த ஜனமாக மாறணும். நீ தான் என்னுடைய சொந்த ஜனம், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், உன்னோடு கூட இருப்பேன் சொன்னாரா? அப்ப நம்மகிட்ட இது இல்லை. எல்லாம் நம்ம வெளி வேஷம், எல்லாம் வேஷம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற அப்படின்றத மறந்துடாத. நான் உண்மையா உறுதியா உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீ தேவனுடைய பிள்ளையா ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருந்தா பொல்லாப்பு வரும், ஆனா பொல்லாப்பை ஜெயிப்ப. போராட்டம் வரும், போராட்டத்தை ஜெயிப்ப. இல்லாமை என்பது வரும், ஆனா இல்லாமையை மாற்றி இருக்கிறதாக தேவன் உனக்கு தருவார். எங்க பஞ்சம் வந்தது, தேசம் முழுவதும் பஞ்சம். எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டார் என் தேவன். நீ அவருடைய பிள்ளை ஆகும். முதல்ல சும்மா சொல்லிட்டு இருக்காத, நான் பிள்ளை நான் பிள்ளை, இத்தனை வருஷம் சபைக்கு போகிறேன், அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் தசமமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், சனிக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், புதன்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், ஆனப்படியெல்லாம் நான் பிள்ளை இல்லை. இது உன் நினப்பு. தேவ சித்தம் செய்யாம நீ அவருடைய பிள்ளை ஆக முடியாது. அவர் விரும்புகிற பிரகாரமாய் நீ கிரியை நடப்பிக்கணும். முடியுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்குத்தான் தேவன் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, தேவ ஜனத்தின் அடையாளம் அவருடைய நாமத்தை தரித்து பரிசுத்த ஜாதியாய் ஆசாரிய கூட்டமாய். உடனே நினைப்பாங்க, நாங்க எப்படி ஆசாரியன் ஆகணும்? நமக்கு இதெல்லாம் அதிகாரம் இருக்கா? ஆசாரியனாக கஷ்டம். அவர் மட்டும்தான். பிரைசியாசுவா இல்லைங்க, எல்லாரும் ஆசாரியர். எப்படி எல்லாரும் ஆசாரியர்? யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும். அதுக்காக நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டேன். இந்த 7 வருஷமும் நான் எப்படி? நீ பாவிதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின்படி நீ வாழணும். சும்மா இல்லை. ஒரு நாள் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா நாளும் கொடுத்துட்டு இருப்பாரான்னு கேட்டால் கிடையாது. எல்லா நாளும் கொடுக்க மாட்டாருங்க. கொடுத்ததை எடுத்துருவாரு. இதுதான் இந்த உலகம், அப்படித்தான் இருக்குதுங்க. இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்தது எல்லாம் தற்காலிகமாக கிடைத்தது. அது நிரந்தரமாக கிடைக்க வேண்டுமானால் நீ நிரந்தரமாக கொடுத்தவருக்கு உண்மையாக இருக்கணும். இல்லையே, 4 நாள் உண்மையாக இருந்தா 5வது நாள் தேவ சமூகத்தில் வெளியில் போகிறேன். எத்தனை நாள் வெளியில் போகணும்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், என்னை அழைத்த தேவன், என்னை வேறுதிரித்த தேவன், என்னை அவருக்கு பிரியமாய் அழைத்திருக்கிறாரே, நான் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறேனா? இந்த வாழ்க்கை வேணும். அப்படி நீ வாழ்ந்தால் அடையாளம் என்ன? வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க.
அடையாளத்துக்கு யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நல்ல கேளுங்களேன், வேதம் சரியா சொல்லுது. என் ஆடுகள், என் பிள்ளைகள், என் விசுவாசிகள், என்னை நம்பி இருக்கிறவர்கள், என்னை தெரிந்து கொண்டவர்கள், என் நாமத்தை தரித்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா என் சத்தத்துக்கு செவி கொடுப்பான். பிசாசு என்னைக்காவது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குமா? எதிர்த்து தான் நிற்கும். இப்ப நீ தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் உன்னிடத்தில் இப்பிரபஞ்சத்தின் ஆவி இருக்கிறது. வித்தியாசம் இது, இவ்வளவுதான். ஆமென். நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை கரெக்டா நீ செஞ்சுட்டே இருக்கணும். அவர் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கணும், அப்பதான் அவர் உள்ள வருவார். போதும் ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளும் பரிசுத்தமாக இருந்தேன், இனி கொஞ்ச நாள் என் பொண்டாட்டிக்கு வேண்டி, என் பிள்ளைக்கு வேண்டி, என் மாப்பிள்ளைக்கு வேண்டி, என் மக்களுக்கு வேண்டி நான் கொஞ்ச நாள் வெளியில் இருக்கேன் அப்படின்னா அதோட நீ அவுட், முடிஞ்சிச்சு. ஒரு செகண்ட் தேவ சமூகத்தை வெளியில் போனால் உள்ளே வர்றது பயங்கர கஷ்டம். ஏங்க இன்னைக்கு ஏன் விசுவாசிகள்கிட்ட பிசாசு போராட்டம் எனக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அல்லவா நீங்கள். அப்படி இருக்க விட்டு எப்படி பிசாசானவன் உங்களிடத்தில் வாசமாக இருக்கிறான்? நீங்கள் தேவாதி தேவனை வெளியே போடான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டீங்க. இதான் உண்மை. போதும், நீ இருந்ததெல்லாம் போதும். இந்த உலகத்தோட ஒரு நாள் கூட உண்மையாக இருக்க முடியல, உலகத்தை நேசிக்க முடியல, எங்கள் மன விருப்பத்தின்படி வாழ முடியல. என்ன நீ வந்து உட்காந்துருக்க, நீ வெளியே போன அவனை வச்சு பார்த்துக்கிறேனே. அவன் வருவான். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற யாசுவா வந்தாதான் இதெல்லாம் பிரச்சனை, யாசுவாட்ட போனாதான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற. யாசுவா இல்லாமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிடத்தில் வந்தால் உன் சமாதானத்தை முதல்ல தூக்கிடுவான். இருக்காது, அங்கே பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், கஷ்டம் இருக்கும், நீ விரும்புறது கிடைக்காது. எல்லாரும் ஒன்றா நினைப்போம் தெரியுமா, கற்பத்தின் கனியை அதிகமாக விரும்புவோம் தெரியுமா, அதுக்கு ஆப்பே வச்சுருவார். என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். உனக்கு புரியல. என் தேவன் வேற, நீ நினைக்கிற மாதிரி தேவையில்லை. மந்திரவாதிகளால் கொடுக்க முடியாததை என் தேவன் தான் கொடுப்பார். அப்போ அவருக்கு நீ உண்மையாக இருக்கணும். தெய்வங்களால் கொடுக்க முடியாத தேவனால் கொடுக்க முடியும், அப்போ அவருக்கு நீ உண்மையாக இருக்கணும். இருக்கிறியா? இல்லையே. அப்போ அவரு கீழ்ப்படி, வேற ஒன்றும் செய்யாத கீழ்ப்படி. கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமா? அதனால தான் உன் தலைக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற. தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா புருஷனை கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா பழக்கம் முதல்ல தேவ சமூகத்தில் கீழ்ப்படுகிற சுபாவத்தை உருவாக்கினால் மட்டுமே நீ எல்லாருக்கும் கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படியலைன்னா முடியாதுங்க இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு. நான் தான் அப்படின்னு சொன்னா ஓன் தான் ஆயிடுவேன். அப்ப நீ அடக்கி வாசிக்கணும். நிமிர்ந்து ஏறி எல்லாருக்கும் முன்னாடி நிற்காத. உன் பொண்டாட்டிகிட்ட நிமிர்ந்து நிற்கிறியா, நின்றுட்டு போ. உன் பிள்ளைகிட்ட நிற்கிறியா, நின்றுட்டு போ. அதுவும் இஷ்டம். உன் மாப்பிள்ளைகிட்ட நிற்கிறியா, அது உனக்கு தேவனுக்குள்ள வரல. தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டுமானால் அனுசரித்து வாழணும். முக்கியமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். கீழ்ப்படுகிற சுபாவம் இன்னைக்கு இருக்குதா? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில வார்த்தையினால பிழைப்பு வருமா? வார்த்தை கீழ்ப்படியலனா இப்படி வார்த்தை வந்துட்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தையில தான் பிழைப்பு, ஜீவன், வாழ்க்கை எல்லாமே. சமாதானம் கிடைக்கணும்னா வார்த்தை, சந்தோஷம் கிடைக்கணும்னா வாழ்க்கை, நிம்மதி கிடைக்கணும்னா வாழ்க்கை, பணம் கிடைக்கணும்னா வாழ்க்கை, ஆஸ்தி கிடைக்கணும்னா வாழ்க்கை. எங்க உண்மை சொல்றேங்க, உன்னுடைய துணை ஜீவனோடு இருக்கணும்னா வார்த்தை. வார்த்தை இல்லைன்னா அது கூட கிடைக்காது. ஆமென். நீ எதை நம்புறியோ அது உனக்கு பூரணமாய் கிடைக்கணும்னா வார்த்தையை நம்பி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதான். ஏன்னா வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் வாழ்க்கை. நீ அந்த வார்த்தையை கீழ்ப்படியலையே, அப்போ என்ன செய்யும்? முதல்ல சுற்றி அடித்து பார்ப்பாரு. நான் இந்த கப்பலில் இருந்தவனை யோசித்து பார்ப்பேன். யார் ஓடி போனான்ல, அதான் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாது. இவனை அடிக்கணும் பாருங்க, அந்த அம்மாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. தெரியும், இவனை தேவனுக்கு அடிக்கணும். என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை அடிக்கல,
அவனை சுத்தி அடிக்கிறாரு. முதல்ல நஷ்டத்தை உண்டு பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு புரியல. கப்பல்ல இருந்த சரக்குகளை எல்லாம் கடல்ல தூக்கி போட்டாச்சு. கப்பல் தப்புற மாதிரி இல்லை. கடல் கொந்தளிக்குது, காற்று அதிகமாக வீசுது. இப்ப சீட்டு போடுறான். ஏன்னா எவன் செஞ்சானா அவனை தூக்கி போடுவோமேன்ட்டு. ஒன்று புரிஞ்சுக்கோ, உன் வீட்டில் பிரச்சனை, உன் வீட்டில் பிசாசு போராட்டம்னு சொன்னால் உன் வீட்டில் யாரோ ஒரு ஆள் பிசாசுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். இதுதான் கான்செப்ட். அல்லேலூயா. இப்போ இந்த கான்செப்ட் படி நான் பிசாசுக்கு சொந்தக்காரனாக இருந்தால் என் பிள்ளைய நான் யாரை நேசிக்கிறேன்? எனக்கு 2 பிள்ளைங்க. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் யாரை அதிக நேசிக்கிறேனோ அவங்களுக்கு ஆப்பு விழுந்துடும். நான் இந்த வேதத்தை ஒன்றை மாதிரி படிக்க மாட்டேன். பொறுமையாக உட்கார்ந்து நிதானித்து ஒரு வசனத்தை 1 மணி நேரம் தியானிப்பேன். ஒரு நாள் தியானிப்பேன். இந்த ஒரு வசனத்தினுடைய ஆழம் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் இந்த வேதத்தினுடைய ஆழம் எனக்கு புரியுது, உனக்கு புரியல. ஒரு வசனத்துக்கே அவ்வளோ நேரம் கொடுக்குறேன். நீ பைபிளை மொத்தம் 15 நாளையில் படித்து முடிச்சிடுவேன். அது வேற கதை. எதுக்கு படிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த வேதம் ஆழங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஆழத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது தான் சொல்றாரு, நீ ஒன்ன நான் எனக்குன்னு தெரிந்தெடுத்தேன். என்னுடைய வேலையை செய்வதற்கு ஏதோ ஒரு வேலை, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். என் வேலையை செய்வதற்காக உன்னை நான் அழைத்தேன். நீயோ என் வேலை செய்யாம உன் வேலையை நீ செஞ்சிட்டு இருக்கிற. ஆனா நீ யாருக்கு வேலை செய்றியோ அவங்க உன் முன்னாடி அற்பமாக்கப்படும் என்பதை மட்டும் மறந்துடாத. நான் இந்த வேதத்திலிருந்து கண்டு கொண்டாதான். நான் இப்ப தேவ சமூகத்தை விட்டு தூரம் போறேன். தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். நான் ஊழியம் செய்யல. தேவன் என்ன செய்வார் தெரியுமா? முதல்ல சொல்லி சொல்லி பார்ப்பாரு. அடுத்து எனக்கு தள்ளு தரத மாதிரி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நான் யாரை நேசிக்கிறேனோ அவனுக்கு ஆப்போசிட்டாரு. ஆனால் எனக்கு புத்தி தெரியாது. பிள்ளைக்கு நோயாக இருக்கும், பிள்ளைக்கு போராட்டமாக இருக்கும், பிள்ளைக்கு அதுவாக இருக்கும், பிள்ளைக்கு இதுவாக இருக்கும். அது போகணுன்னா முதல்ல நான் தான் திருந்தணும். நான் திருந்தாமல் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது பிறக்காது. என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காது. என்ன சொன்னாலும் செவிடங்காதுல சங்கேறின கதை தான் நமக்கு. நான் இப்படி தான் இருந்துட்டு போ, எனக்கு என்ன? உன் பிள்ளையை நீ தொலைச்சி கட்ட போற, எனக்கு என்ன? உன் புருஷனை தொலைச்சி கட்ட போற, உன் பொண்டாட்டியை தொலைச்சி கட்ட போற, உன் பிள்ளையை தொலைச்சி கட்ட போற, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் தேவன் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிற போது கொடுத்து கொண்டே இருப்பார். கீழ்ப்படியாமல் இருப்பது உனக்கு பிரியம், கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம். நீ எதை செய்கிறாய்? இந்த கீழ்ப்படிதல் உன்கிட்ட இருக்கா? அல்லேலூயா. ஏன்னா ஏசாயாவுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நல்ல கேளுங்க, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையே உங்கள் காதுகள் கேட்கும். ஏங்க இது யார் சொல்லுவா தெரியுமா? ஆவியானவர் சொல்லுவார். கேட்க மாட்டேன். இதான் ஆவியானவர் தான் ஊழியக்காரன் மூலமா கத்துறாரு. நீ போற வழி தப்புடா, உன்னுடைய சிந்தனை தப்பு, உன்னுடைய எண்ணம் தப்பு, உன்னுடைய வாழ்க்கை தப்பு, நீ செய்கிற கிரியை தப்பு, நீ விசுவாசிக்கிற விசுவாசம் தப்பு, நீ ஜெபிக்கிற ஜெபம் தப்பு. இந்த தப்புலேருந்து வெளியே வான்னு சொன்னால் கேட்க மாட்டா. ஐயோ இவர் எப்போ பார்த்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருப்பார். நினச்சிட்டு போ, எனக்கு என்ன? ஒரு நாள் கடைசி எல்லாம் உன்னை கைவிட்டு போன பிறகு தெரியும். ஐயோ நான் போதகத்தை மறந்தேனே, போதகரின் வாக்குக்கு செவி கொடுக்கவில்லையே, ஆனபடியால் இப்படிப்பட்ட துரோகம் என்னுடைய வாழ்க்கை வந்ததே, நான் இழந்தேனே. நீ இருப்ப, உன்னை சுற்றி இருக்காது. எப்படி நீ இருப்ப? உன்னை சுத்தி இருக்குமா? நீ ஆசைப்படுற சந்ததி என்பது இருக்குமா? நீ விரும்புகிற மனைவி புருஷன் என்கின்ற ஸ்தானம் இருக்குமா? எனக்கு இதான் வேணும். லாஸ்ட் இதுதான் என்னுடைய தேவனுடைய கிரியை. நான் இங்கே இருக்கிற ஒரு சகோதரிகிட்ட சொன்னேன், நீ காட்டுறதெல்லாம் கண்ணந்திருவு, நீ முதல்ல கடவுளை தேடி. இல்லை உன் பிள்ளை இப்போ உன்னை விட்டு தூரம் போன பிள்ளை நாளைக்கு காணாமல் போயிடும். பலிப்பீடத்தில்னு சொல்கிறேன், நாளைக்கு காணாமல் போயிடும், இல்லாமல் ஆயிடும், பார்த்துக்கொண்டு. ஆனாலும் சூட இல்லை, சுட இல்லை, என்ன பண்ணுறது? போன போயிட்டு எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. நான் சொல்கிறத சொல்லி கொடுக்க தெரியும். எனக்கு உன் வீட்டில் வந்து நீ இருக்கிற ஸ்தானத்தில் எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு முடியாது. சொல்லி கொடுக்கறதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தன்.
நேற்று தான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், என்கிட்ட வந்தா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இல்லை. எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட நீ சொன்னால் அவனுக்கு மருந்து தருவான். ஆனால் எம்பிபிஎஸ் படிக்காத கை நாடி பிடிச்சு பார்க்கக்கூடிய வைத்தியன்கிட்ட போய் நீ வாதம் பேசக்கூடாது. கையை காட்டணும், அவன் நாடியை பிடிப்பான், நாடியை பிடிச்சு பார்த்துட்டு சொல்லுவான் உனக்கு இன்னும் நோய் இருக்குன்ட்டு. நான் அப்படி ஒரு வைத்தியனாக இருக்கிறேன். எனக்கு அது வேணும் என்று நினைச்சிருக்கிறேன். அது என்ன இன்னும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அது என்னோடு கூட இருக்க தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் அதுக்காக உண்மையிலே பெருமைப்படுறேன். தேவன் அர்ப்பனும் தூசியுமாய் என்னை இப்படி எடுத்து உபயோகப்படுத்துகிறாரு. இது ஒன்று என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய விவேகத்தினாலே, என்னுடைய பரிசுத்தத்தினாலே அல்ல. நான் அவருடைய நாமத்தின் மேல் கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தினால், பைத்தியத்தினால். வேற ஒன்றும் இல்லை, பைத்தியம். இதனால அவர் என்ன எடுத்து உபயோகப்படுத்துகிறார், இவ்வளோதான் உண்டு. ஏன்னா அவருடைய ஜனத்தை அவர் எதுக்கு அழைச்சார்? உண்மையான தேவன் யார் என்று தேசத்திற்கு அறிமுகப்படுத்தவும், அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தவும் அவர் அவர்களை அழைத்தார். அது இஸ்ரவேல் ஜனமாக இருந்தாலும் சரி, இன்றைய புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவர் அழைக்கிற ஜனத்தினுடைய வேலை இதுதான். என்ன அதுக்கு தான் அழைச்சாரு. நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவன் ஏதோ கிருபையா என்னை நடத்துகிறார். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்ன செய்யறா? இடம் பொருள் ஏவல் பாப்பா. இங்கே சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இவன் என்னை ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டானா? இவன் என்ன பைத்தியம்னு சொல்லுவானா இல்லை பரதேசின்னு சொல்லுவானா? எத்தனை யோசிச்சுட்டு இருக்கிற? அதனால தான் தேவன் உனக்கு நன்மையானதை செய்யலை. தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா அவருடைய நாமத்தில் பைத்தியமாக இருன்றார். பைத்தியக்காரனுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? மழை வந்தால் தெரியுமா? வெயில் வந்தால் தெரியுமா? சூடு சொரணம் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாதுல்ல. நீ பைத்தியக்காரனா இரு, நான் நடத்துகிறேன்டா உன்னை. நீ பைத்தியம்னு மக்கள் சொல்லட்டும், ஆனால் நான் உன்னை நடத்துவேன். உண்மை அதுதான். என்னை பைத்தியம் என்று சொல்வதற்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்னை நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற மறைபொருளாகிய அவருடைய நாமம் மட்டுமே. நேற்று ஒரு ஆள்கிட்ட பேசுகிற நேரம் சொன்னேன், தமிழ் வேதத்தில் அவருடைய நாமத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு. பார்த்தா தெரியும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம் இருக்குதுப்பா, தமிழ் பைபிளில் தான் இருக்குது. மொழிபெயர்க்கப்படாத 3 சம்பவம் இங்கே இருக்குதுங்க. ஒன்று சாத்தானுடைய பேர், 2 தேவனுடைய பேர். அதில் என்ன அப்படின்னா, ஒன்று அல்லேலூயா, 2 அவருடைய நாமத்தை கண்டுபிடிப்பதற்காக சங்கீதம் 119வது சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு 8 வசனத்துக்கு இடையில அவருடைய நாமத்தை 22 எழுத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலன் உனக்கு தரது எதை தருவான் தெரியுமா? புள்ளி வச்சு தருவான். அப்ப நீ அந்த புள்ளி வச்ச எழுத்துல கண்டுபிடிக்க போற அவருடைய நாமம் என்ன தெரியுமா? யெகோசுவா. அப்ப புள்ளி இல்லாத எழுத்துல என் வேதத்துல வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த எழுத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சா யாசுவான்னு வரும். இதுதான் என் தேவன். ஆனா இதை எல்லாத்தையும் நான் விட்டுக்கிட்டு என் சுய புத்தியின் மேல் சாய்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 2வது அடையாளம் லேவியராகமம் 26வது அதிகாரம் 3ஐயும் 12ஐயும் வாசிங்க. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாய். 5லேருந்து 11 வரைக்கும் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு பாருங்க, கீழ்ப்படிகிறவனுக்கு என்ன கொடுக்கறான்னு பாருங்க. உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள், பழையவை விட்டுட்டு இப்ப புதுசு தேடுவேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்களுடைய நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. ஆமென். எப்ப அவருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படுகிறது, முதல்ல கேட்கணும் சத்தத்தை, 2வது கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? இல்லையே.
நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை செய்வோம். என்ன அப்படின்னா, எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆமென், ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நல்லா கேளுங்க, இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, விசுவாசம்ன்ற பேர்ல சடங்காச்சாரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். உன்னை எதுக்கு அழைச்சாரோ அதை சரியா, என்ன இதுக்கு அழைச்சிருப்பாரா, நான் இதுக்கு டேய் உன் வேலை என்ன, எஜமான் கூப்பிடுறாரு வந்து வேலை செய்வியா, இது தனியாக கேட்குறாரு, நீ எதுக்கு அவருக்கு ஆலோசனை சொல்ல போற? ஒரு படித்த மேதாவி ஒருவன் குடும்பத்தில் கஷ்டம் என்று நினைத்து ஒரு எஜமானிடத்தில் வேலைக்கு கடந்து போனான். கடந்து போனவனிடத்தில் சொன்னார், நீ படிச்சிருக்கிற, இந்த வேலைக்கு நீ ஒத்து வர மாட்ட, நீ போயிடுப்பாள். அவன் சொன்னான், ஐயா எனக்கு சாப்பிட்றதுக்கு வீடு ஆகாரம் வேணும், உடுத்துறதுக்கு உடை வேணும், இருக்க இடம் வேணும், இதுக்காக நான் வேலை செஞ்சுதான் ஆகணும், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். எஜமான் பார்த்தார், இவன் சரியாகுமா, சரி வா, உன்னுடைய கஷ்டத்துக்காக வேலை கேட்குற வா, அந்த கிடக்கிற கல்லுகளை எல்லாத்தையும் புறக்கி அங்கே கொண்டு போய் அடுக்கி வை. இவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். இங்கே கிடந்த கல்லையெல்லாம் எஜமானுடைய வார்த்தையின்படி அங்கே கொண்டு போய் அடுக்கி வச்சான். வச்சுட்டு போய் சொன்னான், ஐயா நான் அடிக்கிட்டேன் ஐயான்ட்டு. சரி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு. நாளைக்கு வந்தவன் கேட்டான், ஐயா என்ன வேலைன்ட்டு. ஆமாம்ல, உனக்கு வேலை தரணும்ல, அந்த கல்லையெல்லாம் எடுத்து இருந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிரு அப்படின்னாரு. யோசிச்சான், சரி எஜமான் சொல்கிறாரு ரைட் அப்படின்னு சொல்லி எல்லா கல்லையும் பிறக்கி அங்கே கொண்டு வச்சான். அன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்தோன்னு கேட்டான், எஜமானே என்ன வேலை, ஏதாவது வேலை இருக்கா எஜமானே அப்படி. உனக்கு வேலை இருக்குப்பா, அந்த கல்லையெல்லாம் எடுத்து அங்கே கொண்டு வையேன், இந்த இடஞ்சலாக இருக்குது அங்கே கொண்டு வைய. அங்கே கொண்டு வச்சோம். 30 நாளைக்கு தான் வேலை. இப்போ எஜமான் சம்பளம் கொடுக்குறாரு. போய் கேட்டான், ஐயா அந்த கல் இன்னைக்கு பாருங்கள் 30 நாள் கழித்து அங்கே தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு ஐயா இப்படி? உன்னை நான் சோதித்து அறிந்து கொண்டேன், நீ படித்தவன், நீ பண்டிதன், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா என்று பார்க்கும்படி 1 மாதம் உனக்கு நான் இந்த வேலையை கொடுத்தேன். நீ அந்த வேலையை உண்மையை உத்தமமாய் சொன்னாய், செஞ்சாய், ஆனபடினால் என்னுடைய மொத்த பிஸ்னஸுக்கும் நீ தான் மேனேஜர். எப்படி கதைன்னு நினைக்கலாம், இது கதையில் நடந்த சம்பவம். யோசிக்கிறீங்களா? எங்க தேவன் உன்னை சோதிச்சு பார்ப்பார். நீ என்ன செய்யணும்? உன்னை அழைச்ச அழைப்புல நிக்கணும். நிக்கலைன்னா தரமாட்டார். உனக்கு அதே வேலை தான், எல்லா நாளும் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நம்ம இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம், எல்லா நாளும் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்? சோதனையை தாங்க, சோதனைக்கு எதிர்த்து போராட பலன் இல்லை. கீழ்ப்படிய சொன்னா ஏன் நீ அவருக்கு ஆலோசனை சொல்ற? இப்போ இந்த பிள்ளைய உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? என்னேவா, நான் படிச்சிருக்கிறேனா, எனக்கு பைபிள் தெரியுமா, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா, எனக்கு விசுவாசிகள்கிட்ட பேச தெரியுமா, எனக்கு தேவ சமூகத்தில் நிற்கவே தெரியாது, ஐயோ எனக்கு வேண்டாம், ஏய் நான் உன்னை நடத்துகிறேன் வா, கூப்பிட்டா என்ன செய்யணும்? கண்ணை மூடிட்டு போகணும். எங்க ஆபிரகாம்கிட்ட இதைத்தான் செஞ்சார். எங்க போறேன்னு தெரியாது, எங்க வாரேன்னு தெரியாது, வான்னு சொன்னார். அவங்க அப்பா எப்படி, தேராக எப்படி கேட்டானோ, ஏங்க விக்கிரகங்களை செஞ்சு அதை வித்து பிழைச்சிட்டு இருந்தவனை கூப்பிட்டாரு. அவன் என்னைக்காவது கேட்டானா, ஆண்டவரை எங்கே கூப்பிடுறீரோ அப்படின்னு கேட்டானான்னு கேட்டா இல்லையே. விக்கிரகத்தை வழிபட்டவரை புறப்பட்டு போறான். நெக்ஸ்ட் ஆபிரகாம் புறப்பட்டு போனான், யாக்கோபு புறப்பட்டு போனான். நீ அவனை ஆதிபிதான் சொல்ற, அவன் செஞ்ச காரியத்தை நீ செய்ய மாட்டேங்கிற, உனக்கு எப்படி உதவி செய்வார்? அழைச்ச அழைப்புல நில்லு. எதுக்கு அழைச்சாருன்னு முதல்ல தேடு. ஜெபிக்க அழைச்ச ஜெபம் பண்ணு, உபவாசிக்க அழைச்ச உபவாசம் இரு, இந்த சபையை பெருக்க அழைச்ச பெருக்கு, இந்த சபைக்கு காணிக்க கொடுக்க அழைச்ச காணிக்க கொடு, இந்த சபைக்கு சாப்பாடு போட வச்சாருன்னா சாப்பாடை போடு. அதை விட்டுட்டு நீ கேள்வி கேட்ட உன்னை கேள்வியாக்கி விட்டுருவாரு. உனக்கு புரியல, இது வேதம். இந்த வேதத்துக்கு நீ ஆலோசனை சொல்றதுக்கு நீ தகுதியற்றவன். அநேகர் தேவனுக்கு ஆலோசனை சொன்னபடியினால் தேவனுடைய நாமம் அறியாதபடி இன்றைக்கு விழித்திருந்து அந்நிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்றும் ஜீசஸ் என்றும் ஏதோ வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். உனக்கு அவருடைய சொந்த பேரை கொடுத்திருக்கிறார்கள், அது கிருபை. அப்ப நீ கீழ்ப்படியணுமா வேண்டாமா? எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த செய்யறியா?
எல்லாம் சில்லறைக்கு பயந்து ஊழியத்தையே விட்டுட்டு இருக்கிற. உனக்கு எங்க நிம்மதி தருவார்? உனக்கு எங்க சந்தோஷம் தருவார்? உனக்கு எங்க உனக்கு அறிவு தருவார்? உனக்கு என்னைக்கு விடுதலை தருவார்? இல்லை. அது உபத்திரவத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போவாய். நீ அறிந்தோ அறியாமலோ தேவ சமூகத்தில் சொன்னதை செய்யணும். சொல்ல வச்சதும் எண்ண வச்சதும் தேவன். சொல்ல வச்சதும் எண்ணத்தை கொடுத்ததும் தேவன். அதை மறந்து கீழ்ப்படியாமல் இருப்பாயானால் உனக்கு ஐயோ. மூன்றாவது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34, 35 வாசிங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் ஆமென், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்ப மூணாவது தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் அன்பு இருக்கணும். ஆமா, நான் என் மாப்பிள்ளைட்ட அன்பு செய்கிறேன்ல, என் பொண்டாட்டிட்ட அன்பு செய்கிறேன்ல, என் பிள்ளைட்ட அன்பு செய்கிறேன்ல. அன்பு ஒரு நாள் காணாம போயிடும், தெரியுமா உனக்கு? இந்த வாழ்க்கை அற்ப ஆயுசு உள்ள வாழ்க்கை. நீ தனியாக வந்தாய், ஒரு நாள் தனியாக்கப்படுவாய், மறந்துடாத. அதனால தான் இருக்கணும் அப்படின்னா தேவ சித்தத்துக்கு பயந்து அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அன்பு செலுத்துகிறவனாய் இருந்தால் மட்டும்தான் துணை என்று ஒன்று இருக்கும். ஏன்னா தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்து தேவன் ஏற்ற துணையை கொடுத்தால் அதுதான் உறக்கும். இது சும்மா வரல, தேவன் அனுமதித்தபடியினால் வருது. எனக்கு ஒரு திருமண காரியம் சொன்னா என்னன்னு நினைப்பேன் அப்படின்னா, சுய புத்தியில் வர திருமணம் நிற்காது. தேவன் அனுமதித்து ஒரு திருமணம் வருகிறது என்று சொன்னால் அந்த திருமண காரியத்தை தேவன் நடத்துவார். நான் இதைத்தான் சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த உலகம் சொல்லுது திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் மனுஷனுடைய இயலாமையினால், மனுஷனுடைய ஆதங்கத்தினால் சில காரியங்களை சில சமயங்களில் நாம் தேடுவோம். காதல் என்ற பெயரில் மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கு உண்டு. நான் இல்லைன்னு சொல்கிறேன், அவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவேன், அவன் தன்னை ஏமாத்துறான்னு சொல்லுவேன். அது எவனா இருக்கட்டுமே, அவன் தன்னை வஞ்சிக்கிறான். லவ் பண்ணிட்டு லவ் பண்ணலைன்னு சொல்லாத, நீ பைத்தியக்காரன். ஏன்னா காதல் என்கின்ற லவ், அன்பு எல்லாருடைய இருதயத்தில் வரும். 10 வயசிலும் வரும், 70 வயசிலும் வரும். காதல் என்கின்ற அன்பு எல்லாரிடத்திலும் வரும். ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, அன்பு கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த அன்பை கொச்சப்படுத்துறதும் அந்த அன்பை உண்மையாக மாற்றுவதும் அவங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை. நன்றா புரிஞ்சுடுங்க. இப்போ என்ன சொல்றார்? தேவனிடத்தில் அன்பு செய். முதல்ல தேவ அன்பையே மறுதளிக்கிறியே, அப்புறம் எப்படி உறவு முறையில் வரக்கூடிய அன்பை ஏத்துக்குவே? ஆமென். தேவ அன்பு என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37, 38 வாசிச்சா, அவனை நோக்கி உன் தேவனாகிய யாவாவிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. எப்படி கற்பனையாய் கொடுத்திருக்கிறார் தேவன். அன்பை முதல்ல தேவ சமூகத்தில் செலுத்து. அந்த அன்பு எப்படி இருக்கணுமா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு செலுத்து. அங்க கள்ளம் கபடம் வரக்கூடாது. இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், ஆமென், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. நான் என் மாப்பிள்ளையிட்ட தான் அன்பு கொள்வேன், நான் என் பிள்ளையிட்ட தான் அன்பு கொள்வேன், என் பொண்ணு இல்ல. யார்கிட்ட அன்பு செலுத்தணும் தெரியுமா? புருஷன் முன்னாடி அன்பல்ல இங்க சொன்னது. சத்ருவை சிநேகிக்கணும், முடியுமா? அயலான நேசிக்கணும், முடியுமா? சத்ருவை நேசிக்கணும். எந்த அளவுக்கு? என் எதிராளியை நான் நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த உலக மனுஷன் தேவனை அறியாதவனை நான் நேசித்து தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறேன். அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். தேவனை அன்பு செய்கிறதற்கே அளவு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் 2 நிமிஷம் தேவ சமூகத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட போயிடணும். அப்படித்தானே? எலும்பின உடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். அப்புறம் ஆத்திரம் வந்துடும், வேண்டாம் போதும், அப்புறம் பார்த்துக்கலாமே. சாயங்காலம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். பிரைசியாசுவா. அப்புறம் சாயங்காலம் மறந்து போகும். ஏன்னா டிவி பார்க்கணும், உலகத்தாரோட கதை பேசி கொண்டிருக்கணும். அப்போ அது மறந்துடும். அச்சோ, ராத்திரி உறங்க போகிற நான் ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, மணி 8 கழிஞ்சு, இனி உறங்கணும்ல. சரி, நாளைக்கு கண்டிப்பாக
ஜெபம் பண்ணி ஆகணும். முடியாது. அன்பில்லாதவன் தேவ சமூகத்தில் கடந்து போக முடியாது. அன்பில்லாதவருக்கு தேவனுடைய சத்தம் புரியாது, தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. அன்பு உன்னிடத்தில் இல்லை. இந்த 3 அடையாளம் இல்லைன்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. நீ வேணும்னா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் பிள்ளை தான். ரோட்டில் போகிற நாயெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும். எதுக்கு தெரியுமா? சாப்பாடு போடுவியா கொஞ்சம் லொல் 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 அப்படின்ட்டு போ நாயே அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போகிறோம்ல. இதுதான் தேவனுடைய சம்பவமாக மாறும் ஒரு நாள். ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றின பிறகு என்னுடைய பழைய சுபாவம், நாய் சுபாவம் எனக்கு வரக்கூடாது. மேஜையின் அடியில் கிடக்கிறது தின்னக்கூடாது. மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்ற தகுதி வேணும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் மேஜைக்கு அடியில் காத்திருந்து பிள்ளைகள் சாப்பிட துணிக்கைகள் கீழே விழும்போது அதை நக்கி சாப்பிடுற குணம் வேண்டாம். உட்கார்ந்து அப்பா கூட உட்கார்ந்து மேசையில் உட்கார்ந்து சாப்பிடுற குணம் வேணும். முடியுமா? இதுக்கு 3 அடையாளம். என்ன? 1 சத்தத்தை கேட்கணும், 2 கீழ்ப்படியணும், 3 அன்பு செலுத்தணும். முடியுமா? இதுல இருக்கா? இப்படி இருந்தா என்ன செய்யறார் அப்படின்னா, நெகேமியாவுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவரீர் மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. நல்ல கேளுங்க. தேவன் 3 அடையாளம் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளையை தம்முடைய வல்லமையினால் மீட்டுக் கொள்வார். 2வது காரியம், சங்கீதம் 29:11 வாசிக்கிற போது, யாவா தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், யாவா தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கேளுங்க. அவருடைய ஜனம் என்கின்றது 3 குணாதிசயம் உள்ளவர்கள். கேட்கிறவன், கீழ்ப்படுகிறவன், அன்பு செலுத்துகிறவன். இந்த 3 குணாதிசயம் உள்ளவனுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார். ஒரு நாள் சமாதானம் அழியாது. கடைசியா ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 94:14 வாசித்தீங்கன்னா, யாவா தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமென். நெகிழ விடாமல் இருப்பார். என்ன? உன்னை கைவிடவே மாட்டார். நீ அவருடைய ஜனம், அவருடைய ஜனமாய் இருக்கிறபடினால் அவருடைய சத்தத்தை கேட்கிறாய், கேட்ட சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாய், ஆனபடினால் அவருடைய உபதேசத்தின்படி அன்பு செலுத்துகிறாய். கற்பனை 1-2, 10 கற்பனையை 2ஆக மாற்றினார். 1 தேவ அன்பு, இன்னொன்று மனுஷ அன்பு. இந்த அன்புக்குள் கடந்து போவாய். ஆனால் அது எப்படி? சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அன்புக்குள் கடந்து போனால், வேற அன்புக்கு இல்லை. இந்த 3 அன்பு உன்னிடத்தில் இருந்தால் உன்னை கைவிடாதபடி, உன்னை நிகழ விடாதபடி, உன்னை தற்காத்து உனக்கு பலனையும் சமாதானத்தையும் கொடுத்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு அந்த அவருடைய பிள்ளையாய் நாம் பாதுகாக்கப்பட, அவருடைய சித்தம் செய்ய அவர் அழைச்ச அழைப்பில் நாம் நின்றோமே. ஆனால் எதுக்கு ஒன்று அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பில் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். உண்மை சொல்கிறேன், இன்றைக்கி வந்திருக்கிற கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள், சமாதான குலைச்சல்கள் அத்தனையும் உன்னை விட்டு மாற்றி உன்னை அவருடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜனமாய், ஆசாரிய கூட்டமாய் உன்னை வழிநடத்த தேவன் சித்தமாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா?